வெல்கம் டு ஓஹையோ. இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னா, த டேங்க்லேண்ட் ஸ்வாட் மாஸ்டர் ஜஸ்ட் டு வாண்ட் எ நார்மல் லைஃப் அப்படின்ற மன்னோட சாப்டர் 3 அண்ட் 4 தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முதல்ல இங்க கூடியிருக்கிற எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிளாக் ஸ்வாட் செக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அதோட இப்ப அவங்க மீட்டிங் ஹால்ல இருக்காங்க. இதோட லொகேஷன் வந்து நம்ம ஹீரோ கிளானான சாச்சனோட அந்த கிளானுக்குள்ள தான் இருக்கு. எனக்கு தெரியும் நீங்க எல்லாருமே ரொம்ப பிஸியான ஸ்கெட்யூல்ல தான் இருப்பீங்க. சோ உங்களோட பர்மிஷனோட நான் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேங்க் கிளான் இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. நீங்க சொல்றது அந்த ஹையர் செலக்ஷன் ப்ராசஸ் தானே? என்னோட சோர்சஸ் சொல்றபடி பார்த்தா, அந்த ப்ராசஸ் வந்து 5 நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, அந்த பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்து இப்போதைக்கு அந்த ஒரு காலேஜ்ல போயிட்டு இருக்கானுங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளோட மாஸ்டர் வந்து டேங்க்லான கண்ணுமிக்கிற செகண்ட்லயே முடிச்சுட்டு போயிருவாரு. லார்ட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸ், டார்க்லாண்ட், கில்ஜின் இவன் தான் இந்த சேடா குரூப்போட லீடர் போல. அதனால இன்னி கொஞ்சம் பயன் இருக்கு. அதனால தான் அந்த செட்டை இன்னும் மீத வச்சிருக்காரு நம்ம மாஸ்டர். ஆனா இது எல்லாமே ட்ரூ. ஏன்னா அவங்க எல்லாருமே டேங்க்லானோட ஃபியூச்சர். அவங்களுக்கு எதனாச்சும் ஆச்சுன்னா அந்த டேங்க் கிளான் மொத்தமா உடைஞ்சு போகும். பிளாக் ஸ்வாட் செட் லீடர் டேயூல் கிட்ட நான் அதிகமா ஈடுபட முடியாது. இன்னொரு மாஸ்க் போட்டவனும் டேங்க் கிளான் வந்து என்னதான் அதோட முன்னாடி பவர்ல இல்லைனாலும் அது எப்படி இருந்தாலும் ஒரு தொல்லையான கிளான் தான். நாங்க இப்ப என்ன பண்ணணும்னு நீங்க சொல்ல வரீங்க? அந்த லீடரும் இப்போதைக்கு நம்ம எதுவுமே செய்ய தேவையில்ல. அந்த கேரேஜை பிடிச்சு அதுல இருக்கிற எல்லாத்தையும் கொல்றது நமக்கு ஒன்றும் பெரிய டாஸ்க் கிடையாது. அப்படி பண்ணோம்னா நம்ம டேங்க் கிளானுக்கு ஒரு மரண அடி கொடுத்தது ஒரு வேஸ்டான செயல் தான். ஏன்னா இதெல்லாம் அவங்க கண்டுக்க கூட மாட்டானுங்க. அந்த ஹையர் செலக்ஷன் ப்ராசஸ் முடிய கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகும். இது எல்லாரும் இமேஜின் பண்ணுங்க. அந்த ஹையர் செலக்ஷன் ப்ராசஸ்ல கடைசியில எல்லாருமே வராங்க. ஆனா வந்து பார்க்கும்போது அங்க இருக்கிற எல்லாருமே செத்து கிடக்குறானுங்க. இது வந்து அந்த கிளானால ஈடே செய்ய முடியாத ஒரு பாதிப்பாகும். அந்த 2 கிளானுக்கும் நடந்த மாரியா? அப்படித்தானே? அப்படின்னு அந்த பொண்ணும் கேக்குறா. ஆமா, அதேதான். இவன் வந்து டேயுல், பிளாக் ஸ்வாட் செட், இன்குமாக். இப்போதைக்கு நம்ம அந்த கேரேஜை ட்ராக் பண்ணி 4 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம அடி அடிப்போம். நம்மளோட ஆளு இப்ப ட்ராக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பியான். அவங்கள டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பியான். அதோட நான் அதுக்குள்ள ஒரு சின்ன விதையும் விதைச்சு வச்சிருக்கேன். எல்லாமே கரெக்ட்டா நடந்துச்சுன்னா, அந்த டேங்க் லேண்ட் மொத்தமும் நம்ம கைக்குள்ள வர ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. இதுதான் அந்த காங்டாங் மவுண்டன். இதுல தான் அந்த ஹையர் செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ரூல்ஸ் வேணா சேஞ்ச் ஆகும். ஆனா ஷெட்யூலும் ப்ராசஸும் அதே மாரி தான் இருக்கும். செலக்ஷன் அப்ப ஒருத்தரையும் நம்ம பேர் சொல்லி கூப்பிட மாட்டோம். அவங்களோட நம்பர சொல்லி தான் நாங்க கூப்பிடுவோம். எல்லா குரூப்லயும் 4 மெம்பர் இருப்பாங்க. இந்த குரூப்போட நம்பர் வந்து 7, நம்பர் 27, நம்பர் 26, நம்பர் 25. பேர வந்து இப்ப சொன்னேன்னா ரொம்பவே குழப்ப ஆரம்பிச்சிரும். நான் ஒருத்தரையும் இம்பார்ட்டன்ட் வரும்போது அப்படியே பேர சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஒருத்தன மிஸ்ஸிங். யார்றா அவன்? நம்பர் 28. லேய் நம்பர் 28. நீ எதுக்குடா அங்கேயே நின்னுகிட்டு இருக்க? நம்ம குரூப்லயே வரணும் தெரியாதா? சாரி சார். என்னைய ஏதோ டிஸ்ட்ராக்ட் பண்ணிருச்சு. டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறதுக்குலாம் நமக்கு இப்ப டைம் இல்ல. இந்த மாரி பின்னாடி நின்னுகிட்டு இருக்காத. டக்குனு வா. அப்படின்னா இன்ஸ்ட்ரக்டர் இன்னும் சென்ஸ் பண்ணலையா? நான் அந்த எனர்ஜிய பின்னாடி இருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது சும்மா போற அந்நியரும் இல்ல. நம்ம கிளான்குள்ளேயே அமுச்சு விட்ட ஒரு கிளான் ஆளும் கிடையாது. அப்படின்னா நம்மளெல்லாம் யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இன்ஸ்ட்ரக்டர் நீங்க கரெக்ட்டா தான் சொல்றீங்களா? இந்த பிளேஸ் தானா? ஆமா இந்த பிளேஸ் தான். ஆனா இங்க ஒண்ணுமே இல்லையே. குரூப் 7 உங்களோட பாஸ்வேர்ட சொல்லிட்டு உள்ள போங்க. என்ன? என்ன கல்லு பேசுது? அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. டார்க் லார்ட் ஆஃப் பாய்சன் அப்படின்னு அவரும் சொல்லும்போதே, அந்த கல்லும் பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்குது. இவங்க பார்த்தும் ஷாக் ஆயிட்டு இருக்கானுங்க. உள்ள இருந்து ஒரு விசிறி மாரி ஒண்ணு தெரியுது. உங்க எல்லாத்துக்கும் நான் கிரீட்டிங்ஸ் பண்றேன். என் பேரு ஜாங் சின். உங்களோட இந்த ப்ராசஸ்க்கு நான் அசிஸ்ட் பண்ண வந்திருக்கேன். இந்த ஜீகிள் கிளான். இவங்க இல்யூஷன் பேரியரை மேக் பண்றதுல ரொம்பவே திறமைசாலிங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த கிளானும் எங்க கிளானுக்குள்ள ஒரு ரொம்பவே நெருக்கமான கிளானா இருந்தானுங்க. ஆனா அந்த டீமன் லார்ட் வெஸ்டிகவன்ஸ் வந்து எங்க கிளான அடிச்சதுல இருந்து அவனுங்க எல்லாருமே கலண்டுக்கிட்டானுங்க. ஆனா அவங்க இப்பயும் நம்ம கிளான் கூட தான் ஒண்ணா இருக்கானுங்க. டேங்க் கிளானோட சப்போர்ட்னால தான் நாங்க இன்னி இருந்துகிட்டு இருக்கோம். அதனால தான் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிராட்டிட்யூட் செய்யணும்னு நினைக்கிறேன். ஜாகல் கிளானோட இல்யூஷன் பேரியர் மூலமா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் உள்ள வந்து அட்டாக் பண்ண முடியாத மாதிரி தான் நான் இதை டிசைன் பண்ணியிருக்கேன். சோ அப்படின்னா இது ஜீகல் கிளானோட இல்யூஷன் பேரியரா? இங்க எந்த சீசன் போகுது? என்ன இடனே என்னால இதை சொல்லவே முடியல. யோமோங் டாங் நீ மறுபடியும் மேகத்துக்குள்ள தலைய வச்ச மாதிரி நிக்கிறியே. இதை நினைச்சு பார்க்கும்போது அந்த கேரேஜ்லயும் இப்படிதான் இருந்தியாம். நீங்க இப்போ ஒரே குரூப்ல தான் இருக்கீங்க. அடுத்த 4 வருஷத்துக்கு நீங்க ஒண்ணா தான் இருப்பீங்க. எதுக்கு உங்களை பத்தி நீங்க சொல்லி அறிமுகம் ஆகிக்கூடாது? நீ வந்து யோமாங் டங் தானே? நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். என் பேரு யூரி டாங். நான் உன்னை பத்தி நிறையவே ரூமர்ஸ் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் பெட் பண்றேன் அந்த செலக்ஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி நடந்த சண்டைய பத்தி இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். என் பேரு ஐஜியோன் டேங். உன்னைய பத்தி தான் நிறைய பேரு நல்லாவே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நீ அவனோட ஃபேஸ எப்படிலாம் கலாச்சன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். உனக்கு நிறையவே தைரியம் இருக்கு. அதனால நான் இத சொல்றேன். நீ அடிச்சிய ஒருத்தவள, அவளோட தாத்தா வந்துத இந்த கிளானோட 3வது எல்டர். நீ சொல்லப்போனா இந்த 4 வருஷம் சேஃபா தான் இருப்ப அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளயுமே நம்ம ஹீரோவும் என்ன சொல்ல வர? நீ சொல்றபடி பார்த்தா கூ பாய்சன் பேட்டலுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் போலயே. அப்படிலாம் இல்ல. நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் சொன்னேன். அதுக்காண்டி உங்கள நான் ஃப்ளேம் பண்ண வரல. ஆமா அவனோட நிறைய பிரச்சனை இருக்கு. ஓய்லெட்காரன் சொல்ல அந்த ஐஜியோனும் அதெல்லாம் இப்ப பிரச்சனை கிடையாது. நம்ம இப்போதைக்கு ஒரே குரூப்ல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல என்னோட அவனுக்கு பிரச்சனை தான் இருக்கு. அவன ஒரு நிமிஷம்
பாருங்கடா. எப்ப பார்த்தாலும் ஒரே மாரி ஃபேஸ வச்சுக்கிட்டு இருக்கியான். நம்ம ஹீரோ லைட்டா சிரிக்க, "ஏன்டா சிரிக்கிற? மத்தவங்கலாம் உன்கிட்ட ஈஸியா போலாம். ஆனா நான் போமாட்டேன். உனக்கு தெரியுமாடா? இதுக்காண்டி நான் எவ்வளோ ஒர்க் போட்டுருக்கேன்னு. அவன் என்ன செஞ்சாலும் அவன பத்தி நம்ம கேட்கிறது ரொம்பவே கஷ்டம் தான்." இப்படின்னு இவன் மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டே போயிட்டு, முன்னாடி இருக்கவகிட்ட முட்டிடுறான். "ஏய் எதுக்கு நின்னீங்க டக்குன்னு?" நம்ம இன்ஸ்பெக்டர் டக்குன்னு மறைஞ்சுட்டாரு. "எனக்கு கண்டிப்பா தெரியும். அவரு இங்கே தான் இருந்தாரு. ஆனா இப்ப காணோம். எங்கேயோ போனாரு அவரு?" "நான் கேள்விப்பட்டேன். இல்யூஷன் பேரியர்க்குள்ள மாட்டிக்கிட்டவங்க டைமென்ஷன்குள்ளேயே மாட்டிப்பாங்களாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. ஆனா இந்த இல்யூஷன் பேரியர அவர் தானே உருவாக்குனாரு. அதுக்குள்ளேயே அவர் எப்படி தொலைஞ்சு போவாரு? நம்ம இப்ப என்ன பண்ண? எப்படி நம்ம இதிலிருந்து தப்பிச்சு போக? அப்படின்னு இவங்க எல்லாம் புலம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் சைடா அந்த பக்கம் போறியான். வெல் நம்ம இங்கேயே இருந்தோம்னா நமக்காண்டி யாருனாச்சும் அவங்க அனுப்புவாங்கன்னு உனக்கு தோணலையா? அப்படின்னு யூரியும் சொல்ல நம்ம ஹீரோவும் இந்த பக்கம் வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படினாலும் நம்ம அது வரைக்கும் இங்க ட்ராப் ஆகி தான் இருப்போம். அது ரொம்பவே கஷ்டம். இது ரொம்பவே கஷ்டம். இந்த இல்யூஷன் பேரியர் பத்தி யாருக்குனாச்சும் தெரியுமா? நம்ம ஹீரோவும் அங்க போய் தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான்? ரொம்பவே அமைதியா இங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கானே. ரொம்பவே பாவமான சில்ட்ரன்ஸ். இப்போதைக்கு அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க? அங்கிருந்து எப்படி தப்பிக்கலானா? ஆனா ஒன்ஸ் என்டர் ஆயிட்டோம்னா ஜீகிள் கிளானோட இல்யூஷன் பேரியர்க்குள்ள டோம் ஆஃப் 7 லாக்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். அவர் யாரா இருந்தாலும் அத உருவாக்குனவரோட ஹெல்ப் இல்லாம அதுலருந்து வெளிய வர முடியாது. டேங்க் கிளானோட எல்டர் வந்து எவ்வளவு அமேசிங்கான ஆளுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஒரு சின்ன குழந்தைக்காண்டி ஒரு குரூப்பவே அழிக்கிற மாரி என்கிட்ட கேட்டிருக்கானே. நம்பர் 28 எலிமினேட் பண்ணிரு. உங்களுக்காண்டி, உங்க கிளானுக்காண்டி நாங்க சப்ளைஸ 2 மடங்கு அதிகரிக்கிறோம். அது உனக்கு போதும்ல? எல்லாத்துக்கும் காரணம் இந்த எல்டர் தான். அவன் தான் இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்கான் இவன்கிட்ட. அதனால தான் நானும் ஒத்துக்கிட்டேன். இந்த மாரி ஒரு ஆஃபர யார் விட்டுக் குடுப்பா? இந்த லாஸ் எல்லாம் எப்படி இருந்தாலும் அவங்க கிளானுக்குள்ளத நமக்கு ஒண்ணும் இல்ல. இது நமக்கு பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. டக்குனு அவருக்கு ஒரு மாரி ஆகுது. அவரு திரும்பி பார்க்குறாரு. எப்படி எப்படி இந்த பேரியருக்குள்ள இந்த மாரி ஸ்ட்ரேஞ்சான ஒரு சவுண்ட் வரும்? அவரும் திரும்பி பார்க்க நம்ம ஹீரோவும் அந்த பேரியர 2ஆ கிழிச்சிருக்கான். எப்புட்றா அது? கேஸ்டர் ஜீகல் நீங்க பின்னாடி தான் இருப்பீங்கன்னு நெனச்சேன். பரவால்ல இங்க தான் இருக்கீங்களா? நீங்க எங்கள விட வேகமா நடக்கிறீங்க. அடுத்த தடவ இத பார்த்துக்கங்க. ஓ! ஆமா. இது என்னோட மிஸ்டேக் தான். எனக்கு ஒண்ணுமே புரியல. கடைசி தடவ நான் செக் பண்ணும்போது இந்த பேரியர் கரெக்ட்டா தானே இருந்துச்சு. ஆனா எப்படி இவங்க என் முன்னாடி வந்திருக்காங்க எப்படி? யோமாங்டாங் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி அத பண்ண? நான் வெறும் அத ஸ்லைஸ் தான் பண்ணேன். நீ அத கட் பண்ணிட்டியா? அதெல்லாம் இம்பாசிபிள். நீ எப்படி பண்ண அத? ஹேய் இத பத்திலாம் பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. ஏன்னா நம்ம ரொம்பவே லக்கியான ஆளுங்க. மறுபடியும் ஜேகல தொலைக்க கூடாது. நம்ம கன்ஃபார்ம் அவர ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கை காட்டும்போது அந்த இடத்துல அவர காணோம். திரும்பவும் மறைஞ்சிட்டாரா? சரி இப்படி தப்பிச்சா மட்டும் எங்க இருந்து தப்பிச்சிட முடியுமா? அப்படின்னு நம்ம ஹீரோவும் சிரிக்கிறியான். யாருனாச்சும் நினைச்சிருக்க முடியுமா? ஜீகிள் கிளானோட மெம்பர் வந்து இந்த மாரி இல்யூஷன் பேரியருக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற மாரி. அந்த கண்கள் அது எனக்கு நல்லாவே தெரியுது. நான் என்ன மாரி சீப் ட்ரிக்க யூஸ் பண்ணாலும் அது கண்டுபிடிச்சிரும். அந்த சைல்டு வந்து வெறும் 12 வயசு தான். அவனுக்கு எப்படி இந்த மாரி ஓவர் பவர்டான ஆரா கிடைச்சுச்சு? பரவால்ல. நான் எக்ஸிட் கிட்ட வந்துட்டேன். இதான் இந்த ட்ரெய்னிங் கிரவுண்டா இருக்கும். நான் இதுக்கு போயிட்டேன்னா அவங்களால திரும்பி வர முடியாது. பரவால்ல வந்துட்டேன் இங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா அவங்களால இந்த வழிய கண்டுபிடிக்கவே முடியாது. கேஸ்டர் ஜீகிள் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. மாஸ்டர் ஊஜின், குரூப் 7 சூப்பர்வைசர் ஊஜின். உங்கள பார்த்தா கொஞ்சம் சோர்ந்து இருக்கிற மாரி தெரியுதே. குரூப் 7 என்னாச்சு? எதனாச்சும் ஸ்ட்ரேஞ்சா நடந்துருச்சா? ஆமா, பொறுமையா இருப்போம். ஏன்னா இவரு கொஸ்டின் கேட்கறது சாதாரணம் தான். நான் கவலைப்படுறேன். ஏன்னா குரூப் 7 வந்து ப்ராசஸ்ல கலந்துக்க முடியாதுன்னு நெனைக்கிறேன். என்ன சொல்ல வர்றீங்க? நான் அவங்களுக்காக ரொம்ப நேரமா காத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா அவங்க வெளிய வரவே இல்ல. ஒருவேள பக்கத்துல இருந்த வுல்வ்ஸ் இல்லைன்னா பேண்டிட் கிட்ட அவங்க மாட்டியிருக்கலாம். இது ரொம்பவே அன்பார்ச்சுனேட் இது. ஆனா இந்த மாரி விஷயங்கள்லாம் இப்பதான் நடக்கணுமா? இந்த ப்ராசஸ்ல இருந்து குரூப் 7 நம்ம விலக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போதே பின்னாடி கிராக் விழுகுது. அந்த இன்ஸ்ட்ரக்டரும் இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிட்டு இருக்கானுங்க. இதுக்கு இம்பாசிபிள். இங்க என்ன நடக்குது? ஏனாச்சும் வெளிய ஆள் வந்துட்டானா? இல்ல இல்ல நான் ஃபர்ஸ்ட் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போதே உள்ள ஒருத்தன் கத்தி வச்சு குத்திக்கிட்டு இருக்கான். அந்த பேரியர் முழுசா உடையுது. இது உடைஞ்சிருச்சா? ஜீகிள் கிளானோட இல்யூஷன் பேரியர் 7 டோம் ஒரு சைல்டோட கையில உடைஞ்சிருச்சா? இந்த கேஸ்டர்லாம் அழுதுட்டியான் கிட்டத்தட்ட. நான் பயந்துட்டேன். ஏன்னா உங்களுக்கு எதனாச்சும் ஆயிருக்கும்னு நெனச்சேன். ஆனா எதுவுமே ஆகலையே! அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றதோட இந்த சாப்டர் இங்கேயே முடிஞ்சுச்சு.